யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 17வது அதிகாரம் 6 முதல் 10 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 17th chapter 6 to 10. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயின என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நாம் வாசித்த இந்த வேத பகுதியை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மகா பிரதான ஆசாரியத்துவ ஜெபம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மகா பிரதான ஆசாரியனாக நின்று தம்முடைய சீஷர்களுக்காக ஜபிக்கிற ஒரு ஜபத்தை நாம் இந்த 17வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த 17வது அதிகாரத்தை நான் ஏற்கனவே சொன்னது போல 3 பகுதிகளாக நாம் படிப்பதற்கு ஏதுவாக பிரித்து கொள்ளலாம் என்று சொன்னேன். 1 முதல் 5 வசனங்களில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனக்காக அவர் ஜெபிக்கிறார். அடுத்தது 6 முதல் 19 வசனம் முடிய 6 முதல் 19 வசனம் வரை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார். அடுத்தது 20 முதல் இந்த அதிகாரத்தினுடைய கடைசி 26வது வசனம் வரை வாசிப்போம் என்று சொன்னால் இனி வரக்கூடிய சீஷர்கள் மூலமாக சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்படக்கூடிய கூட்டம் அல்லது நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்திருக்கிறார். ஆகவே இதை 3 பகுதிகளாக நாம் பிரித்து நாம் படித்தோம். முதல் 5 வசனத்துல இயேசு கிறிஸ்து ஏன் தனக்காக அவர் ஜெபிக்கிறார், என்ன மைய பொருளை வைத்து இயேசு கிறிஸ்து தனக்காக பிதாவினிடத்துல வேண்டிக் கொள்கிறார் என்பதை நாம் சிந்தித்தோம். அடுத்தது 6 முதல் 19 வசனம் முடிய இயேசு கிறிஸ்து தனக்காக சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார் அல்லவா, அதை 2 பகுதிகளாக நாம் பிரித்தோம். என்ன 2 பகுதி? 6 முதல் 10 வசனம் நாம் வாசித்த இந்த பகுதி, முதல் பகுதியில இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக ஜெபிப்பதனுடைய ரீசன், காரணம் என்ன. இரண்டாவதாக 11 முதல் 19 வரை என்ன ஜெபம் பண்ணுகிறார் சீஷர்களுக்காக. முதலாவது ரீசன், இரண்டாவதாக பிரேயர் இட் செல்ஃப், இல்லையா? அதனுடைய ஜெபம் என்ன ஜெபிக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆகவே 6 முதல் 10 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் கேட்டிருக்கிறோம். இதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்காக ஜெபிப்பதனுடைய காரணத்தை பிதாவுக்கு முன்பதாக வைக்கிறார், இல்லைங்களா? ஏன் என் சீஷர்களுக்காக, என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த 11 சீஷர்களுக்காக பிதாவே நான் ஜெபிப்பதனுடைய காரணம் என்ன? 4 காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்ன 4 காரணங்கள் ஞாபகத்துக்கு இருக்குங்களா? ஒன்று எலெக்ஷன், இல்லையா? பிதா இவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக மேனிஃபெஸ்டேஷன், சில விஷயங்களை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். மூன்றாவதாக சப்மிஷன், சீஷர்களுடைய அர்ப்பணத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். நான்காவதாக குளோரிபிகேஷன், அவர்களுடைய மகிமை. ஆகவே இதுல முதலாவதாக 2 விஷயங்களை நாம் கடந்த 2 வகுப்பில நாம் சிந்தித்தோம். ஒன்று எலெக்ஷன், பிதாவாகிய தேவன் இவர்களை தெரிந்து கொண்டார், இல்லையா? இங்க இருக்கக்கூடிய 11 சீஷர்கள் ஏதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைத்த பொழுது மீன் பிடிக்கிற தொழிலை விட்டோ அது வரி வசூல் செய்கிற தொழிலை விட்டோ வந்தவர்கள் அல்ல. அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைப்பதற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை தன்னுடைய ஜெபத்துல பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அட்டஸ்ட் பண்றார், இல்லையா? இதை நாம் விளக்கமாக சிந்தித்தோம். மறுபடியும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்லை. இரண்டாவதாக கடந்த வாரத்தில் நாம் என்ன சிந்தித்தோம்? மேனிஃபெஸ்டேஷன், என்ன வெளிப்பாட்டை குறித்து நாம் சிந்தித்தோம். என்ன வெளிப்பாடு? அவர்கள் பிதாவாகிய தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டதுனாலே தானாகவே அவர்கள் இயேசு அண்டையில வர முடியாது, இல்லையா? பிதாவாகிய தேவன் தான் அவர்களை தெரிந்து கொண்டார் ரட்சிப்பதற்காக, சீஷர்களாய் இருப்பதற்காக. உலக தோற்றத்துக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் தான் நம்மை தெரிந்து கொண்டார். சரி, பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுனால தானாகவே நாம் இயேசு அண்டையில வர முடியாது, கிறிஸ்து அண்டையில வர முடியாது. அப்ப கிறிஸ்து அண்டையில வருவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில வெளிப்பாட்டை இந்த சீஷர்களுக்கு கொடுக்கிறார். அதை தான் கடந்த வாரத்துல சிந்தித்தோம். என்ன வெளிப்பாடு? 2 வெளிப்பாட்டை
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கொடுக்கிறார். என்ன? பிதாவே, 6வது வசனத்துல வாசித்தோம், உம்முடைய நாமத்தை இவர்களுக்கு வெளிப்படுத்தினேன். அடுத்ததாக என்ன வாசிச்சோம்? 8வது வசனத்துல, உம்முடைய வசனத்தை நான் இவர்களுக்கு கொடுத்தேன், அல்லது உம்முடைய வசனத்தை இவர்களுக்கு நான் வெளிப்படுத்தினேன். ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தொழுவத்திற்குள்ளாக வருவதற்காக, இல்லையா? அந்த ஆடுகள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடுகள், இவைகள் அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு, அவர்களையும் இந்த தொழுவத்திற்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். யோவான் 10ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே மற்ற தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடுகள் தொழுவத்திற்குள் வருவதற்காக இயேசு கிறிஸ்து 2 விதமான வெளிப்பாட்டை கொடுக்கிறார் சீஷர்களுக்கு. ஒன்று, பிதாவுடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவுடைய சுபாவம் என்ன என்பதை தன்னுடைய வாழ்க்கை, அடுத்தது 3 விஷயம் சொன்னேன், வார்த்தை, அடுத்தது தம்முடைய வல்லமையின் மூலமாக பிதா யார், கடவுள் யார், இறைவன் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த வார்த்தை, உபதேசங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது இரண்டின் மூலமாக அவர்கள் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் என்று விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறார்கள், இல்லையா? இப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பிதாவே இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அதற்காக தான் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இரண்டாவதாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, நான் இந்த உலகத்துல வந்த பொழுது இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உம்மை அறிந்து கொள்வதற்காக நான் அவர்களுக்கு சில வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறேன். அதன் மூலமாக அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? உம்மை விசுவாசித்திருக்கிறார்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த 2 விஷயங்களை தான் நம்ம கடந்த 2 வகுப்பில பார்த்தோம். இன்றைக்கு 3வது நம்ம பார்க்க போகிற விஷயம், ஏன் சீஷர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார் என்று சொன்னால், சீஷர்களுடைய சப்மிஷன், அர்ப்பணம் அல்லது கீழ்ப்படிதலை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக வைக்கிறார், இல்லையா? சீஷர்களுடைய நிலைமையை குறித்து நமக்கு தெரியும். ஆனாலும் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர் அவர்களுடைய கீழ்ப்படிதலை பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக அவர் வைக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல முதல் 2 விஷயங்கள், அதாவது எலெக்ஷன் அண்ட் மேனிஃபெஸ்டேஷன், இல்லையா? இது ரெண்டும் ஆக்ட் ஆஃப் டிவைன் சைடு, அதாவது என்ன சொல்றது, டிவைன் சாவர்னிட்டி, தெய்வீகத்துவத்தை அல்லது தெய்வீக இறையாண்மையை சார்ந்த தேவனுடைய பக்கத்தில் இருக்கிறது. அதை தேவன் தான் செய்தாக வேண்டும், நாம் தெரிந்து கொள்ள முடியாது. தேவன் தான் தெரிந்து கொள்ளுகிறார். தேவன் தான் ஒரு மனிதனுடைய கண்களை திறக்கிறார், வேத வசனத்தின் மூலமாக திறக்கிறார். இது இரண்டுமே யார் சார்பாக நடைபெறுகிற விஷயம்? தேவன் சார்பாக நடைபெறுகிற விஷயம். ஆக்ட் ஆஃப் சாவர்னிட்டி, இல்லையா? இறையாண்மையினுடைய செயல் அல்லது பரம அதிகாரத்தினுடைய செயல் என்று பார்த்தோம். ஆனால் இப்பொழுது நம்ம பார்க்க போகிற விஷயம் சப்மிஷன், ஆக்ட் ஆஃப் ஹியூமன் சைடு, அதாவது ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லையா? எங்கெல்லாம் டிவைன் சாவர்னிட்டி இருக்கிறதோ அங்கெல்லாம் மனிதர்களுடைய ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இது இரண்டும் சேரும் பொழுதுதான் ஒரு மனிதன் ஆண்டவரை அறிந்து கொள்கிறான் அல்லது ரட்சிக்கப்படுகிறான், இல்லையா? இதை குறித்து நாம் கடந்த வாரத்தில் கூட சில கோட்பாடுகள், சில ஸ்டேட்மெண்ட்டை கூட நான் உங்களுக்கு சொன்னேன், இல்லையா? Hence we face interplay of that great mystery of divine sovereignty and human responsibility. ஒரு தேவ மனிதன் எழுதும் பொழுது தெய்வீக இறையாண்மை மற்றும் மனிதனுடைய பொறுப்பு என்பது மிகப்பெரிய ரகசியம். இது இருதிசை பயன் அல்லது 2 பக்கத்திலும் பல நன்மைகளை கொண்டு வருவதை நாம் ஃபேஸ் பண்றோம், எதிர்கொள்கிறோம் என்று ஒரு தேவ மனிதன் எழுதி வைத்திருக்கிறார். சரி, இன்றைக்கு நாம் இந்த சப்மிஷனை குறித்து நாம் படிக்க போகிறோம், இல்லையா? பாருங்க, ரட்சிப்பு, இந்த சப்மிஷன் என்று சொல்லுகிறது ரட்சிப்பை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரதானப்படுத்துகிறார். ரட்சிப்பு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னால் இந்த சப்மிஷன்ல 4 ஸ்டெப் இருக்கு, இல்லையா? 4 படிகளை கடந்துதான் ஒரு மனிதன் ஒரு முழுமையான கீழ்ப்படிதலுக்குள்ளாய் வர முடியும். ரட்சிப்பு என்று சொன்னாலே ஒரு கீழ்ப்படிதல் தான். ரட்சிப்புக்குள்ளாய் வர முடியும், அல்லது நம்முடைய அனுதின வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில கீழ்ப்படிதலுக்குள்ளாய் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 படிகளை நாம் கடந்துதான் வர வேண்டும், இல்லையா? இந்த 4 படிகளை நான் சொல்லல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக ஜெபிக்கிற இந்த காரணத்துல அவரே அவர் சொல்லுகிறார். என்ன 4 காரணங்கள் என்பதை நாம் சிந்திக்கலாம். முதலாவது காரணம் என்ன? முதலாவது படி என்ன? 8வது வசனத்தை வாசிங்க. 8வது வசனம், நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், போதும், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு. நான் இங்க நிறுத்துறேன், ஸ்டாப் பண்றேன். முதல் படி என்னன்னு சொன்னா அக்செப்டன்ஸ். முதல் படி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அக்செப்டன்ஸ். என்ன வாசிக்கிறோம்? and they received them, இல்லையா? அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ சப்மிஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன்.
ஒரு மனிதனுடைய ரட்சிப்பு தான் முழுமையான கீழ்ப்படிதலா இருக்கிறது. அல்லது நம்முடைய அனுதின விசுவாச வாழ்க்கையில கூட அநேக காரியங்களை கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா அக்செப்டன்ஸ் இல்லையா, அல்லது ஏற்றுக்கொள்ளுதலிலே அங்கு துவங்குகிறது. பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை அவர்களுக்கு வார்த்தையின் மூலமாக, வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தி காண்பித்தார் இல்லையா. வெளிப்படுத்தி காண்பித்த பிறகு என்ன நடைபெற்றது? சீஷர்கள் அதை அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? என்னங்க சொல்ல மாட்டீங்க? ஏற்றுக்கொண்டார்கள். அக்செப்ட் இல்லையா, அக்செப்ட் அல்லது ரிசீவ். இந்த அக்செப்ட் அல்லது ரிசீவ்ட் என்ற இந்த வார்த்தைக்கு மூல மொழியில நான் பார்க்கும் பொழுது இப்படி எழுதப்பட்டிருந்தது, லாம்பனோ, LAMBANO என்ற வார்த்தை, லாம்பனோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தது. இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் டு லே ஹோல்ட் இல்லையா, அல்லது டு கெட் ஹோல்ட் ஆஃப், நாட் டு ரிஜெக்ட், அதாவது இறுக்கமாக பற்றி கொள்ளுதல் என்ற அர்த்தம், இறுக்கமாக பிடித்து கொள்ளுதல் என்ற அர்த்தம். இந்த வார்த்தையை யோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்துல முதலாக 1:12 ஜான்ஸ் காஸ்பல் 1:12 பயன்படுத்துறார். ஃபர்ஸ்ட் இந்த லாம்பனோ, ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்ட் என்ற வார்த்தையை சில இடங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இல்லைங்க. நம்ம சொல்றோம், நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கப்பான்னு சொல்றோம். ஆனா ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்ட் என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே சில இடங்களில மாத்திரம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுல சுவிசேஷ புத்தகத்துல ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை அப்படின்னு நாங்க ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்ளுதலாம், அவரை பிடித்து கொள்ளுதல் இல்லையா, அவரை விடாமல் பிடித்து கொள்ளுதல், அப்படிதான் அர்த்தம். அப்படியே விட்டு விடுறதல்ல, ஒரு உடும்பு பிடின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது போல யார் பிடித்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுகிறார்கள். இந்த லாம்பனோ என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் பாருங்க. இந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விதைக்கிறவனுடைய ஓமையில பயன்படுத்துகிறார் இல்லையா. இன்னும் கொஞ்சம் அது ஆழமான அர்த்தத்தை கொடுக்கிறது. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 13:23 என்ன வாசிக்கிறாங்க பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 13:23 வாசிங்களேன். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ அப்படின்ற வசனத்தை வாசிக்கிறோம். ஆனா இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா அப்படி இருக்கும் தெரியுங்களா, பட் he that received இல்லைங்களா, seed into the good ground. விதைக்கப்பட்டவனோ அப்படின்ற வார்த்தை தான் இருக்குது தமிழ்ல. ஆனா ஆங்கில புத்தகத்துல எப்படி இருக்கிறது? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை ஏற்றுக்கொள்ளுகிறவனோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல அந்த லாம்பனோ என்ற வார்த்தை தான் பிடித்து கொள்ளுகிறவனோ, இறுக பற்றி கொள்ளுகிறவனோ, புறந்தள்ளுகிறவன் அல்ல, இறுக பற்றி கொள்ளுகிறவனோ. இதே வசனத்தை லூக்கா சுவிசேஷம் 8:18 வாசிங்க. 8:15 லூக்கா சுவிசேஷம் 8:15 வாசிச்சீங்கன்னா என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்துல காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறார்கள் இல்லையா. அந்த ரிசீவ்ட் என்ற வார்த்தையில நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்துல பொறுமையுடன் காத்து கொள்ளுகிறார்கள். அப்போ இந்த ஏற்றுக்கொள்ளுதல் என்ற வார்த்தை விதைக்கிறவனுடைய ஓமையோடு கூட கம்பேர் பண்ணும் பொழுது என்ன அர்த்தப்படுகிறது? அது ஒரு விதைத்தல், பிடித்து கொள்ளுதல், காத்து கொள்ளுதல், தள்ளிவிடாது இருக்கிறதல் என்ற அர்த்தத்தோடு கூட இந்த ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்ட் என்ற இந்த வார்த்தை சம்பந்தப்படுத்துகிறது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவே இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். உடைய வசனத்தை இவர்களுக்கு வெளிப்படுத்தின இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், சப்மிஷனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்க ஸ்டார்ட் ஆகுது? இவர்கள் என்ன செஞ்சாங்க? அதை அக்செப்ட் பண்ணாங்க, அல்லது ரிசீவ்ட், அக்செப்ட், அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள்ல வந்தீங்கன்னா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, புறஜாதி மக்கள். வாசிங்களேன், அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். பாருங்க, புறஜாதியாரும் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இல்லைங்களா. ரிசீவ்ட், அக்செப்ட், பிடித்து கொண்டார்கள், இறுக பற்றி கொண்டார்கள். இதை அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்ட பொழுது, நீங்க 1 தெசலோனிக்கேயர் நிருபத்துக்கு வாருங்க. 1 Thessalonians chapter 2 verse 13. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் தெசலோனிக்கிய சபையினுடைய விசுவாசத்தை குறித்து எழுதும் பொழுது எப்படி எழுதுறார் பாருங்க. 2:13 வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு கவனிங்க, ஏற்றுக்கொண்ட பொழுது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதுனால நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம்.
தேவ வசனத்தை நீங்க கேட்கும் பொழுது அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் அல்லது பிடித்து கொண்டீர்கள் இல்லையா? 1 வசனத்துல மறுபடியும், நீங்கள் மிகுந்த உபத்திரவத்துல, அதே 1 நீங்கள் மிகுந்த உபத்திரவத்துல பரிசுத்தாவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். திருவசனத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்ப இவங்க ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கேட்ட வசனத்தை அவர்கள் இறுக பற்றி கொண்டார்கள். ஆகவே பவுல் சொல்றாரு 1:3 நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். 1 வசனத்துல நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நான் அறிந்து. எப்படி புரிஞ்சுது பவுலுக்கு இவர்கள் எலெக்டட் பீப்புள்னு சொல்லிட்டு? வசனத்தை நாங்கள் பிரசங்கம் பண்ணும் பொழுது நீங்க என்ன செஞ்சீங்க? அதை ஏற்றுக்கொண்டு அக்செப்ட் பண்ணீங்க, ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா? அதை ஹோல்ட் பண்ணிட்டீங்க, அதை கிரிப்பா பிடிச்சிட்டீங்க அப்படின்றத சொல்றாரு. அப்ப விசுவாசத்தினுடைய துவக்கம், கீழ்ப்படிதலுடைய துவக்கம் எங்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா, நாம் எதை கேட்கிறோமோ தேவனிடத்திலிருந்து அதை ஏற்றுக்கொள்வதில் தான் அது துவங்குகிறது இல்லையா? அப்போஸ்தலர் நடபடிகள் 2 வசனத்துல பவுல் பிரசங்கம் பண்ணும்போது என்ன சொல்றார்? கன்க்ளூஷன் அவருடைய வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2:41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செஞ்சாங்க? எடுத்துட்டீங்களா? என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் நடபடிகள் 2:41 அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன சொன்னாங்க? ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொள்ளுதல் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? பிடித்துக் கொள்ளுதல் இல்லையா? அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு தள்ளுறது அல்ல. ஏற்றுக்கொள்ளுதல் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் பிடித்துக் கொள்ளுதல், இறுக பற்றி கொள்ளுதல் என்ற அர்த்தம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது, அவர் பிரசங்கித்த பொழுது அநேகர் தேவனுடைய வசனத்தை கேட்டாங்க இல்லையா? கேட்டவர்கள் எல்லாரும் வசனத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. யோவான் சுவிசேஷம் 7:46 வாசிச்சீங்கன்னா, போர்ச்சவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறதுக்கு வராங்க. போய் அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க. என்ன பண்றாங்க? 7:46 வாசிச்சீங்கன்னா, அந்த மனுஷன் பேசுகிறதை போல ஒருவனும் ஒரு காலமும் பேசினதில்லை. அப்படி சொன்னதுனால வசனத்தை அவங்க ஏற்றுக்கினாங்களா? இல்ல. அந்த மனுஷன் பேசுனது போல யாரும் பேசலப்பா இல்லையா? பிளஸ் பண்றாங்க, அதை கை தட்டுறாங்களே தவிர வசனத்தை அவங்க ஏற்றுக்கல. யோவான் 7:40 நீங்க வாசிச்சு பாருங்க. 7:40 ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசின்னு சொன்னாங்களே தவிர வசனத்தை ஏற்றுக்கல. யோவான் 8:52 வாசிச்சு பாருங்க. அநேகர் இவனை பிசாசு பிடித்தவன் சொன்னாங்க. யோவான் 6 வசனம் 6:60 அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். ISV டிரான்ஸ்லேஷன்ல எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? who can accept it? யார் இதை ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த கடினமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்வார்கள். நிறைய பேர் கேட்டாங்க. லட்சக்கணக்கான மக்கள் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்டாங்க. சில பேர் சொன்னாங்க, இவர் பேசுனது போல யாரும் பேசுனது இல்லப்பா, இதை கேட்கும்போது ஒரு தீர்க்கதரிசி போல இருக்கிறது, இவர் அதிகாரத்தோடு கூட பேசுகிறார். சில பேர் பிசாசு பிடித்தவன் சொல்லலாம். சில பேர் என்ன பண்ணாங்க? இவர் ராஜான்னு போட்டுருந்தாங்க. ஆனா கன்க்ளூஷன் வரும்போது 6:60 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, who can accept it? யார் இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? இப்ப வசனத்தை யார் ஏற்றுக்கொண்டார்களோ, வசனத்தை யார் பிடித்து கொண்டார்களோ, வசனத்தை யார் தங்களுடைய உள்ளத்துல காத்து கொண்டார்களோ, வசனத்தை யார் கேட்ட பொழுது அவர்களுடைய இருதயத்துல தக்க வைத்துக் கொண்டார்களோ, அவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லைங்களா? யோவான் சுவிசேஷம் 3:33 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க. யோவான் சுவிசேஷம் 3:33 என்ன வாசிக்கிறோம்? அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன், நல்லா பாருங்க, அந்த லேம்பனோ என்ற வார்த்தை, ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்ற வார்த்தை இங்கும் வருகிறது. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு என்ன செய்கிறான்? நிச்சயப்படுத்துகிறான். அப்போ சப்மிஷனுடைய முதல் ஸ்டெப் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அக்செப்ட். நம்ம என்ன கேட்கிறோமோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? ஆமாம், இது உண்மை, இதை நான் பிடித்துக் கொள்வேன், இது எனக்குத்தான் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு தேவை. சரி, அடுத்தது 2வது ஸ்டெப் என்னங்க? ஏற்றுக்கொண்ட பிறகு உள்ள போன வசனம் என்ன ஆகுதுன்னா, ரெண்டாவது ஸ்டெப் நாலேஜ் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? நோயிங் என்று சொல்லலாம். 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனம். இல்ல 8வது வசனம். 8வது வசனம் வாசிங்க. கொடுத்தேன். அங்க நிறுத்தலாங்க. என்ன வாசிக்கிறோம்? முதல் ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் நான் உம்மிடத்தில் புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறார்கள். அப்போ
ஒரு வசனத்தை அல்லது ஒரு உபதேசத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை கிரிப்பா பிடிக்கும் பொழுது, அதை இருதயத்துல காத்து கொள்ளும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா, அது நமக்கு சில அண்டர்ஸ்டாண்டிங்கை புரிய வைக்குது, சில விஷயத்தை. இல்லைங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த இடத்துல அறிதல் என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரிந்து கொள்ளுதல், உணர்ந்து கொள்ளுதல் என்று சொல்லலாம். யூதர்கள் இந்த வார்த்தையை, இந்த நோன் என்ற இந்த வார்த்தையை அவர்களுடைய இடியம்ஸ் சொல்லுகிறோமே, அவர்களுடைய பிரேஸ்ல எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதற்காக அவர் பயன்படுத்துகிறார்கள். அப்போ ஒரு மனிதன் வசனத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உள்ளத்துல காத்து கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகிறதுன்னு சொன்னா, அது இருதயத்துல ஒரு வெளிச்சத்தை, ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறது. அருமையானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய நாமத்தை, அவர் கொடுத்த வார்த்தையை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். சீஷர்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர்களுடைய இருதயத்துல ஒரு அறிதல் அல்லது ஒரு அறிவு, இல்லையா, மூளை அறிவு அல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இல்லையா, ஒரு என்லைட்மெண்ட், அவர்களுடைய இருதயத்துல ஒரு பிரகாசம் உதிக்க ஆரம்பித்தது. புரிதல் இல்லாம நம்ம ஆண்டவரை விசுவாசிக்க முடியாது. கண்மூடித்தனமா ஏன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, ஏன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற? ஜான் ஒயிட்ஃபீல்ட் ஒருத்தர்கிட்ட கேட்டார், ஏன் நீ என்ன விசுவாசிக்கிற அப்படின்னு கேட்டார். அவன் சொன்னான், என் சபை எதை விசுவாசிக்குதோ நான் அதை விசுவாசிக்கிறேன். உன் சபை எதை விசுவாசிக்குது, நான் எதை விசுவாசிக்கிறேன்னு அதான் என் சபை விசுவாசிக்குது. சரி, நீயும் உன் சபையை எது விசுவாசிக்கிறீங்க? நானும் என் சபையை உன்னே தான் விசுவாசிக்கிறேன்னா. கடைசி வரைக்கும் என்ன விசுவாசிக்கிறேன்னு உனக்கு சொல்ல தெரியல. குருட்டுத்தனமான நம்பிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறது இல்ல. நிறைய பேர் ஏன் ரட்சிக்கப்படாமல் சபைக்குள்ள வராங்கன்னு சொன்னா அக்செப்ட் பண்றாங்க, இல்லையா, அல்லது ஏதோ ஒரு மூளை அறிவியல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடுகிறார்கள். உண்மையாகவே வசனத்தை இருதயத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு ஒரு என்லைட்மெண்ட், ஒரு பிரகாசத்தை இருதயத்துல கொடுக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் அறிந்து கொண்டார்கள். நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் அல்லது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குது, இல்லையா. ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தீமோத்தேயு 1:12 எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், இல்லையா. நம்ம விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறியாமலே விசுவாசிக்க முடியாது. அது குருட்டுத்தனமான விசுவாசம், இல்லையா. ஏன் சபைக்கு போற சொல்லுங்க, யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. யாரும் கேட்கறாங்க, ஏங்க சபைக்கு போறீங்க, இல்லையா. எல்லாரும் போறாங்க, நானும் போறேன். எங்க அப்பா போறாரு, நானும் போறேன். இல்ல, ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் போறேன். இல்ல, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும், இல்லையா. எனக்கு அறிதல் இருக்கிறது, புரிதல் இருக்கிறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் என்லைட்மெண்ட் இருக்குது. நான் யாரை விசுவாசிக்கிறேன் என்று எனக்கு தெரியும் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்போ அவர்கள் முதலாவது ஆண்டவர் அவர்களுக்கு வசனத்தை உபதேசித்த பொழுது, தேவனுடைய நாமத்தை வெளிப்படுத்தின பொழுது அவர்கள் அதை ரிசீவ் பண்ணாங்க, அக்செப்ட் பண்ணாங்க. சீஷர்கள் அக்செப்ட் பண்ண உடனே என்ன ஆச்சு? ஆவியானவர்கள் இருதயத்தில் கிரியை செய்து அவர்களுடைய கண்களை திறக்க ஆரம்பிக்கிறார், அவர்களுடைய இருதயத்தை திறக்க ஆரம்பிக்கிறார், அவர்களுக்கு ஒரு புரிதலை கொண்டு வருகிறார், சில அறிவை கொண்டு வருகிறார். என்ன அறிந்து கொண்டார்கள்? 2 விஷயத்தை அறிந்து கொண்டாங்கன்னு இயேசு கிறிஸ்துவை அக்னாலஜ் பண்றார். என்ன அறிந்து கொண்டாங்க பாருங்க, 7வது வசனத்தை வாசிங்க, 7th verse. நல்லா கவனிங்க, நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயின என்று இப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறாங்க? அறிந்திருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அந்த வசனம் புரியுதுங்களா உங்களுக்கு? பிதாவே, நீர் எனக்கு கொடுத்ததெல்லாம் நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லி யார் புரிஞ்சிட்டா? இப்ப சீஷர்களுக்கு புரிஞ்சிச்சு. பிதா எதை கொடுத்தாரு இயேசு கிறிஸ்துவுக்கு? எதை கொடுத்தாருங்க? எவ்வளோ விஷயத்தை கொடுத்தார். உதாரணத்துக்கு, இல்லையா, என் ஜீவனை கொடுக்கவும் திரும்பவும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்குது, இல்லையா. நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை பிதா எனக்கு கொடுத்திருக்கிறார், இல்லைங்களா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் அளிக்கப்பட்ட வசனங்கள், அவர் செய்த அற்புத அடையாளங்கள், அவருடைய அதிகாரங்கள் எல்லாமே பிதா இவருக்கு கொடுத்ததுதான் என்பதை இவர்கள் இப்ப புரிஞ்சிட்டாங்க, இல்லையா. இவர்கள் அறிந்து கொண்டார்கள் அப்படின்றத பிதாவுக்கு முன்பு அக்னாலஜ் பண்றார். இரண்டாவதாக எதை இவர்கள் அறிந்து கொண்டார்கள்? 8ஆம் வசனத்தை வாசிங்க. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன், அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறார்கள். பாருங்க, இல்லையா. 2வது புரிதல் என்ன பாருங்க. முதலாவது, நமக்கு முன்னாடி நிக்கிறாரு, இல்லையா, நம்மளை தெரிந்து கொண்ட இந்த இயேசு கிறிஸ்து, இந்த கிறிஸ்துவானவர், இல்லையா, இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லாம், இவர் செய்த அற்புத அடையாளம் உபதேசம் எல்லாமே பரலோகத்தில் இருக்கிற யெகோவா இவருக்கு கொடுத்தது அப்படின்றத புரிதல் அவர்களுக்கு வந்தது. 2வது புரிதல் என்ன வந்தது? என்ன வாசிக்கிறோம்? அவர் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்.
இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தேவன், இந்த தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர். he was sent from the father. 30 முறை யோவான் சுவிசேஷத்துல பயன்படுத்தப்பட்டிருக்குதுங்க. நீங்க படிச்சு வேணா அண்டர்லைன் பண்ணி பாருங்க. சிகப்பு கோடினால அண்டர்லைன் பண்ணீங்கன்னா ஏறத்தாழ 30க்கும் அதிகமான முறை இந்த வார்த்தை யோவான் சுவிசேஷத்துல மாத்திரம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? he is the divine. இல்லையா? அவருடைய ஆரிஜின் எங்க? அவர் தேவன் என்பதை இவர்கள் புரிந்து கொண்டார். இல்லையா? உண்மையாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா? யாரும் ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டாங்க. உண்மையாக அவங்க சீஷர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா? புரிஞ்சுக்கிட்டாங்க. இல்லையா? 3 இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அதை அக்னாலஜி பண்ணி எழுதி வைத்திருக்கிறார் சுவிசேஷ புத்தகத்துல. எங்க? மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 16:16. மேத்யூ 16:16 வாசிங்க. பாருங்க, சீமோன் பேதுரு பிரதியுத்தரமா என்ன சொல்றான்? நீர் யாருங்க? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவன் மறுதலிச்சான், ஓடி போனா, அடுத்த கதை. இல்லையா? ஆனா அவனுக்கு ஒரு புரிதல் இருந்தது. என்ன? இவர் யார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அதே மத்தேயு சுவிசேஷம் 14:33 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் அதட்டின பிறகு நடக்கிறது என்னன்னா, படவில் உள்ளவர்கள் வந்து, சீஷர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவருடைய பாதத்துல என்ன செஞ்சாங்க? பணிந்து கொண்டார்கள். யோவான் சுவிசேஷம் 6:68 பேதுருவோடு கூட சேர்ந்து மற்ற சீஷர்களும் சொல்றாங்க, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம். இதை தவிர்த்து எத்தனை முறை இதை டிக்ளேர் பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனால் 3 முறை நமக்காக பரிசுத்த ஆவியானவர் வேத புத்தகத்துல எழுதி வைத்திருக்கிறார். இல்லையா? என்ன? இவர் ஜீவனுள்ள தேவன் என்பது. இல்லையா? அருமையானவர்களே, இந்த அறிவு மூளை சம்பந்தப்பட்ட அறிவு இல்ல, இன்டலெக்சுவல் நாலேஜ் இல்ல. இல்லையா? அப்படிப்பட்ட அறிவும் சில பேருக்கு இருந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்துல. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷன் வருதான், நிக்கோதேம். என்ன சொல்றான் தெரியுங்களா? ரபி, நீ எங்க இருந்து வந்திருக்கீங்க? யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. 3:2 வாசிக்கிறோம் இல்லைங்களா? நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று நாங்கள் அறிவோம். ஒரு ஐஸ்வர்யவான் வந்து சொல்றான், மார்க்கு சுவிசேஷம் 12:14, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் நீ எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஏரோதியாருடைய கூட்டம், நீர் சத்தியம் உள்ளவர். இல்லையா? உங்ககிட்ட ட்ரூத் இருக்கு, நீங்கள் சத்தியம் உள்ளவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் மூளை சம்பந்தப்பட்ட அறிவு. இல்லையா? ஆனா சீஷர்களுக்கு இருந்த அறிவு மூளை சம்பந்தப்பட்ட அறிவு அல்ல. அவங்களுடைய இருதயத்திற்குள்ளாய் ஒரு என்லைட்மெண்ட் கிடைச்சது. இல்லையா? மூளை சம்பந்தப்பட்ட அறிவு இன்றைக்கு கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கிறது. இல்லையா? ஏரோதியார்களுக்கு இருந்தது, பரிசேயர்களுக்கு இருந்தது, சதுசேயர்களுக்கு இருந்தது. தேவனுடைய குமாரனாய் இருப்பானோ என்ற ஆச்சரியம் அவர்களுக்கு இருந்தது. சத்தியம் உள்ளவர் என்று அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள். தேவனிடத்திலிருந்து வந்தால் ஒழிய இப்படிப்பட்ட அற்புதத்தை ஒரு மனுஷனாலும் செய்ய முடியாது அப்படின்ற அறிவு அவர்களுக்கு இருந்தது. ஆனால் எல்லாம் மூளை சம்பந்தப்பட்ட அறிவு. இப்படிப்பட்ட அறிவு படைத்தவர்களாய் நாம் வாழ்வோம் என்றால் ஒரு நாள் வரும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுங்களா? மத்தேயு சுவிசேஷம் 7:23 வாசிச்சீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல அறிதல் என்ற வார்த்தை வருகிறது. நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டாகன்றது. இல்லையா? அப்போ முதலாவது அக்செப்டன்ஸ். இல்லையா? ரிசீவ், லீட் டு அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது நாலேஜ். இல்லையா? அறிதல் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல் எங்க உங்களை கொண்டு போகும் தெரியுங்களா? எங்க கொண்டு போகும்? ஒரு புரிதலுக்குள்ளாக, ஒரு என்லைட்மெண்ட்டுக்குள்ளாக அல்லது நாலேஜுக்குள்ளாக, ஸ்பிரிச்சுவல் நாலேஜுக்குள்ளாக உங்களை கொண்டு போகும். உங்களுடைய விசுவாச, உங்களுடைய கண்களை திறக்க ஆரம்பிக்கும். சப்மிஷனுடைய 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்ன? 8வது வசனத்தை வாசிங்க. 17ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. கடைசி பகுதிங்க, கடைசி பகுதி. நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். முதலாவது அக்செப்டன்ஸ், 2வது நாலேஜ், 3வது என்னங்க? விசுவாசம். விசுவாசம் டக்குன்னு வராது. எப்படி வருது பாருங்களேன், ஒவ்வொரு ஸ்டெப்பா. முதலாவது அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ண வசனம் என்ன செய்யும்? உங்க உள்ளத்துல உங்க உள்ளத்துல ஒரு புரிதலை உண்டாக்கும். இல்லையா? ஆமா, இது சரிதான், இது கரெக்ட் தான், இந்த பாவத்துல நம்ம இருக்கக்கூடாதுதான், இந்த தவறை நம்ம செய்யக்கூடாதுதான், இவர் தான் உண்மை உள்ள கடவுள் என்ற ஒரு புரிதலை பரிசுத்த ஆவியானவர் உண்டு பண்ணுகிறார். அடுத்தது 3வது ஸ்டெப் எங்க போகுதுன்னா, அதுக்கு பிறகுதான் நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசிக்க துவங்குகிறோம். இவர்கள் ஏற்றுக்கொண்டு அறிந்து கொண்டு 3வது இப்பொழுது என்ன செஞ்சிருக்கிறாங்க? இவர்கள் விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அப்படி எழுதி வச்சிருக்கிறேன், அக்செப்டன்ஸ் லீட் டு நாலேஜ், நாலேஜ் லீட் டு ஃபெய்த். இல்லையா? அப்படியே 3வது ஸ்டெப் கொண்டு வருது பாருங்க. இல்லையா?
இங்கு நாலேஜ் எங்க கொண்டு வருது? விசுவாசத்திற்கு கொண்டு வருகிறது. இந்த விசுவாசம் அப்படின்ற வார்த்தை வேத புத்தகத்துல அதிகமா புதிய ஏற்பாட்டுல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பிஸ்டோஸ் இல்லையா? பிஸ்டோ அப்படின்ற கிரேக்க பதம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனா அதனுடைய ரூட் வேர்டு ஒரிஜினலா அந்த வார்த்தை எங்கிருந்து உருவானது என்று பண்டிதர்கள் எழுதும் பொழுது லத்தீன் மொழியிலிருந்து திரிந்து வந்த ஒரு வார்த்தை தான் இந்த விசுவாசத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மூல மொழி. இந்த பிஸ்டியோ அல்லது பிஸ்டாஸ் அப்படின்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து உருவானதாக சொல்லுகிறார்கள். லத்தீன் மொழியில இதற்கு பீத்தோ என்று அவர்கள் அழைக்கிறார்கள். பீத்தோ அப்படின்ற இந்த ரெண்டு வார்த்தைக்கும் ரொம்ப ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவர்கள் பிரித்து ஒரு மொழியை உருவாக்கினாலும் ஒரு வார்த்தையை உருவாக்கினாலும் இந்த விசுவாசம் என்பதற்கு நம்முடைய வேத புத்தகம் மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க மொழியின்படி என்ன அர்த்தம் சொன்னா, ஒரு உண்மை ஒரு சத்தியத்தை பின்தொடர்தல் என்ற அர்த்தம் இல்லையா? உங்களுக்கு ஒரு ட்ரூத் ரிவீல் ஆயிருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஈஷா யோகா மையம் இருக்குது இல்லைங்களா? லட்சக்கணக்கான மக்கள் எங்கிருந்தோ வராங்க இல்லையா? எதுக்கு வராங்க? ஃபாலோவர்ஸ் இல்லைங்களா? அவரை பின்பற்றுவதற்காக, ஒரு சத்தியத்தை அவர்கள் உண்மை என்று நம்பி அதை பின்பற்றுவதற்காக வருகிறார்கள். இதற்கு பிறகுதான் ஃபெய்த் இல்லையா? அது இயேசு கிறிஸ்துவின் மேலேயும் வைக்கலாம், அல்லது ஒரு சாமியார் மேலேயும் வைக்கலாம், ஒரு தத்துவ ஞானி மேலேயும் வைக்கலாம். முதல் நூற்றாண்டில் நிறைய தத்துவ ஞானிகள் இருந்தார்கள் இல்லையா? தத்துவ ஞானிகள் புது புது தத்துவங்களை சொல்லுவாங்க, ஜனங்கள் கேட்பாங்க, இது கரெக்டா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த சத்தியத்தை அவர் சொல்ற அந்த பிலாசபியை பின்தொடருவார்கள். அப்படி பின்தொடர்கிற அந்த வார்த்தை தான் பிஸ்டுயாஸ் அப்படின்ற வார்த்தை, விசுவாசம் இல்லையா? ஒரு உண்மை ஒரு சத்தியம் அவர்களுக்கு புதுசா இருக்கிறது, இது கரெக்ட்னு அவங்க அக்செப்ட் பண்ணி அதை பின்தொடருவாங்க. அந்த வார்த்தை தான் விசுவாசத்திற்கு புதிய ஏற்பாட்டில் நம்ம ரட்சிப்பின் விசுவாசத்திற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு உண்மை ஒரு சத்தியத்தை ஆண்டவர் உங்களுக்கு புரிய வச்சிருக்கிறாரு. இப்ப என்ன செய்வீங்க அடுத்தது? என்னங்க ஒன்னும் சொல்ல மாட்டீங்க இல்லையா? நான் ஒரு இந்து குடும்பத்துல இருந்தேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஜீவன் உள்ள தேவன் அப்படின்ற அந்த புரிதல் வந்த பொழுது நான் எங்க போக மாட்டேன். அடுத்தது விக்கிரக கோயிலுக்கு போக முடியாதனால. ஏன்? அது சிலை, அது ஜீவனற்றது. ஒரு உண்மை உள்ள தேவன் இருக்கிறார், எனக்காக ஜீவன் கொடுத்தவர் இருக்கிறார். உண்மை புரிஞ்சு போச்சு. இப்ப எங்க போவேன்? நானு அந்த உண்மைக்கு பின்னாடி தான் நான் போவேன் இல்லையா? உண்மையை பின்தொடர்தல் என்ற அர்த்தம். உண்மையை பின்தொடர்தல் என்ற அர்த்தம். அப்ப சுவிசேஷ சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை அக்செப்ட் பண்றாங்க. அக்செப்ட் பண்ண உடனே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? அதுக்கு உண்டான ஒரு நாலேஜ் அல்லது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கிறார், புரிய வைக்கிறார். புரிய வைத்த பிறகு அவர்கள் கரெக்ட், இந்த காஸ்பல் ட்ரூத் சரியானதுதான், இதற்கு பின்பு நான் செல்வேன் என்ற தீர்மானத்தை எடுத்து அவர்கள் ஆண்டவருக்கு தங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்க. நான் சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அர்ப்பணிக்கிறாங்க. அநேக மக்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டாங்க, எல்லாரும் விசுவாசிக்கல இல்லையா? சில வசனத்தை வாசிச்சீங்கன்னா யோவான் 2:23 அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். யோவான் 2:23 எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை இல்லையா? வெறுங்கூட்டம் ஆண்டவரை விசுவாசிச்சது, ஆனா உண்மையான விசுவாசம் அல்ல, உண்மையான ஃபாலோவர்ஸ் அல்ல இல்லையா? கடினமான உபதேசம் வரும்பொழுது அவர்கள் சொல்வார்கள், who can accept it? யார் இந்த கடினமான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? என் மாம்சத்தை நீங்கள் உண்டு என் ரத்தத்தை பானம் பண்ணினால் ஒழிய உங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்று பிரசங்கம் பண்ண பொழுது சொன்னாங்க, என்னப்பா கடினமா, யாருப்பா இவர் பின்னாடி போவா? யாரு? விசுவாசித்தவர்கள் தான் சொன்னாங்க. ஆகவேதான் எழுதப்பட்டிருக்கிறது, அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பி அவர் இணங்கவில்லை இல்லையா? இப்ப கடைசி ஸ்டெப்புங்க. இந்த விசுவாசம் என்ன ஆகும்? அடுத்தது என்ன ஆகும்? கீழ்ப்படிதலுக்குள்ளாய் கொண்டு வருகிறது இல்லையா? 6வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனத்தை வாசிங்க. 17:6 கடைசி பகுதி. அவர்கள் உம்முடைய வசனத்தை இப்ப என்ன செஞ்சிருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து 11 சீஷர்களை குறித்து சொல்ற வார்த்தைங்க. இப்பொழுது அவர்கள் உம்முடைய வசனத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க? கை கொண்டிருக்கிறார்கள், கை கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அக்செப்டன்ஸ் லீட் டு என்ன ஆகுதுங்க? நாலேஜ். நாலேஜ் லீட் டு ஃபெய்த். ஃபெய்த் லீட் டு எங்க போடுகிறது? ஒபீடியன்ஸ் அல்லது சப்மிஷன். உங்க வாழ்க்கையில கீழ்ப்படிதலை கொண்டு வருகிறது இல்லையா? டபிள்யூ ஒயின் நம்மை சபையை சேர்ந்தவர் இல்லையா? புதிய ஏற்பாட்டிற்கு கிரேக்க அகராதி எழுதியிருக்கிறார். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வார்த்தை கொண்ட அற்புதமான ஒரு அகராதி எழுதியிருக்கிறார். அவருடைய அகராதியில் அவர் சொல்லும் பொழுது இப்படி சொல்லுகிறார், ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் உண்மையாகவே அவன் இருதயத்துல தேவனை விசுவாசிக்கிறான் என்ற அடையாளத்தை காட்டுகிறான். நான் மறுபடியும் சொல்றேன்,
ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் உண்மையாகவே அவன் இருதயத்துல கடவுளை விசுவாசிக்கிறான் என்ற அடையாளத்தை அவன் காட்டுகிறான். கீழ்ப்படிதல் இல்லைன்னு சொன்னா அவன் இருதயத்துல அடையாளம் இல்லை. ஆகவேதான் சொன்ன கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து உருவானது, பீத்தோ என்ற வார்த்தையிலிருந்து. அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன சொல்றீங்களா? கீழ்ப்படிதல். ஒரு உண்மையை நீங்கள் பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்ன செய்யணுங்க? நீங்க கீழ்ப்படியணும் இல்லையா? அதற்கு கீழ்ப்படிஞ்சால் ஒழிய உண்மையை பின்தொடர முடியாது. உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் எல்லாவற்றையும் விட்டு என் பின்னே வா. ஆபிரகாமை கூப்பிட்டார் இல்லையா? அழைத்தவர் உண்மை உள்ளவர், இந்த சத்தியம் உண்மை உள்ளது, இந்த தேவன் உண்மை உள்ளவர். பின்தொடர்ந்தான். அடையாளம் என்ன? எல்லாத்தையும் விட்டுட்டான், கீழ்ப்படிஞ்சான் இல்லையா? ஆகவேதான் இந்த பண்டிதர் சொல்லும் பொழுது, இந்த விசுவாசி சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் அவன் உண்மையாகவே இருதயத்திலே கடவுளை விசுவாசிக்கிறான் என்ற அடையாளத்தை வெளிக்காட்டுகிறான் இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிதாவே, இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். காரணம் என்ன தெரியுங்களா? இவர்கள் எலெக்டட் பீப்புள், இவர்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, இவர்கள் உம்மண்டையில வருவதற்காக நான் அவர்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன், சில விஷயங்களை வெளிப்படுத்திருக்கிறேன். உங்களுடைய நாமத்தையும் உங்களுடைய வார்த்தையும் வெளிப்படுத்திருக்கிறேன். அதோடு முடியல, அவர்களுடைய சப்மிஷனை கொண்டு வராரு. சப்மிஷனுடைய ஸ்டெப்பை வைக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவர்களுடைய கீழ்ப்படிதல் அது போலியானது அல்ல இல்லையா? அவர்கள் எப்படி கீழ்ப்படிந்திருக்கிறார்கள்? நான் வசனத்தை சொல்லும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா? கிரிப்பா பிடிச்சிட்டாங்க. இரண்டாவது, அவர்களுடைய இருதயத்தில் அதை குறித்து ஒரு புரிதல் உண்டாயிற்று, ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வந்தது. மூன்றாவது, அந்த நாலேஜ் என்ன செஞ்சது? விசுவாசத்திற்குள்ளாய் கொண்டு சென்றது. அந்த விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதலை கொண்டு வந்தது. ஆண்டவரே சொல்றாரு, உம்முடைய வார்த்தைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? என்ன வாசம் அந்த வசனத்துல? அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? எவ்வளவு அற்புதமா இருக்குது. இதுதாங்க என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையிலும் சரி கீழ்ப்படிதலுக்கான படிகள் இல்லையா? சில சமயத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்டக் ஆகும், அக்செப்ட் பண்றோம், புரிதல் வருகிறது, ஆனா என்ன செய்யறது? அநேக நேரத்துல விசுவாசிக்கிறது. சில சமயத்துல விசுவாசம் வரைக்கும் போறோம், அடுத்தது என்ன செய்யறது இல்ல? கீழ்ப்படிதல் இல்லையா? சோ இந்த 4 ஸ்டெப்ல இவங்க வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆச்சு. உண்மையான ரட்சிப்பை அவர்கள் கண்டடைந்தார்கள். உண்மையாகவே அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் என்ற ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து வைக்கிறார். நான் அடுத்த குறிப்பையும் சொல்லி இந்த முதல் பகுதியை நான் முடிச்சிடுறேன் இல்லையா? அடுத்தது என்ன? குளோரிஃபிகேஷன், மகிமைப்படுத்தப்படுதல். மகிமைப்படுதல் என்ன? மகிமைப்படுதல் 17:10 வாசிங்களேன். என்ன வாசிக்கிறோம் பாருங்க. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமை பெற்றிருக்கிறேன். I have been glorified in them. அவர்களில் நான் மகிமை பெற்றிருக்கிறேன் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியா வரார். என்ன சொல்றாரு? பிதாவே, இவர்கள் என்னை மகிமைப்படுத்திருக்கிறார்கள். ஆனா அதுக்கு முன்ன இருக்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? என்ன வாசிக்கிறோம் பாருங்களேன். என்னுடையவைகள் யாவும் யாருடையது? இதெல்லாம் நம்ம சொல்லாம சொல்ல முடியாதா? யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. சொல்லாம சொல்ல முடியாதா? சொல்லலாம். ஆண்டவரே, என்னுடையது எல்லாம் உம்முடையது. என் கார் யாருது? உங்களுக்கு தான். எனக்கு கொடுத்த வசதி வாய்ப்புகள் யாரு? உம்முடையது. எனக்கு கொடுத்த பிள்ளைகள் யாரு? உம்முடையது. அடுத்த ஸ்டேட்மெண்ட் வாசிங்க. உம்முடையவைகள் எல்லாம், அதை சொல்ல முடியுமா? யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஈஸியா சொல்லிடலாம், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் யாருமே சொல்ல முடியாது. மார்ட்டின் லூதர் இதுக்கு ஒரு டெஃபினேஷனை கொடுத்திருக்கார். என்ன சொல்றாருன்னா, மார்ட்டின் லூதர், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையது பிதாவே என அனைவராலும் கூற முடியும். ஆனால் பூமியில் உள்ள எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு சிருஷ்டியும் பிதாவுக்கு முன்பாக நின்று கூற முடியாத வார்த்தை உம்முடையவைகள் என்னுடையவைகள் என்று. அப்படி ஒருத்தன் சொன்னான்னு சொன்னா என்ன சொல்றான் தெரியுங்களா? யாரு சொல்றங்க? அவன் என்ன சொல்றாரு? You are saying you are God. நீ என்ன சொல்றனா, நான் யார் தெரியுமா? கடவுள். என்னுடையவைகள் எல்லாம் உம்முடையவைகள் எல்லாம் சொல்லலாம். ஆனால் கடவுளுக்கு முன்பாக நின்று, பிதாவுக்கு முன்பாக நின்று, பிதாவே உம்முடையதெல்லாம் என்னுடையது என்று உலகத்தில் இருக்கிற எந்த சிருஷ்டியும் எந்த மனுஷனும் தைரியமாக சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தன் சொல்லிட்டானா அவன் என்ன சொல்றானா? I am God. நான் தேவன், நான் கடவுள் என்று சொல்லுகிறான். இது சொல்றதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தாங்க தைரியம். யாருக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்தே நீங்க வாசிச்சீங்கன்னா திரும்ப 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 ஆண்டவர் சொல்றார், கல்லறியறதுக்கே தேடுறாங்க. நீ மனுஷனா இருக்க தேவனுக்கு உன்னை எப்படி சமமாக்குகிறாய் இல்லையா? நீயும் பிதாவும் ஒன்று என்று எப்படி நீ உன்னால சொல்ல முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, அவைகளை என் கைகளிலிருந்து ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது, என் பிதாவின் கைகளிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்.
என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள். இல்லையா? தெரிந்து கொள்ளுதல் என்று ஒன்று இல்லைன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையா? சரி, இப்ப இந்த இடத்துல நம்ம வரும்பொழுது, உம்முடையவைகளினாலே நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். பிதாவே, என்னுடையவைகள் எல்லாம் உம்முடையவைகள். உம்முடையது இப்பொழுது என்னுடையதாய் மாறி இருக்கிறது. எப்படி? அவர்கள் அக்செப்ட் பண்ணாங்க. அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் விசுவாசிச்சாங்க. இப்ப கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்க. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்னுடையவர்களா மாறிட்டாங்க. இல்லையா? அவர்கள் இப்பொழுது என்னை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை உள்ள விசுவாசிகள் என்பதை அவர்கள் என்னை மகிமைப்படுத்துவதிலிருந்து உம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை தான் பிதாவுக்கு முன்பாக வைக்கிறார். எப்படி மகிமைப்படுத்துறாங்க? இல்லையா? அவர்களிலே நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அதான் அந்த இடத்துல வாசிக்கிறோம். அவர்களிலே நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். எப்படி? இல்லையா? பாருங்க, ஒரு 4 உதாரணத்தை மாத்திரம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அது நிறைய விஷயங்கள் வேதத்தில் இருக்கு. சுருக்கமா 4 விஷயங்களை மாத்திரம் சொல்றேன். ஒன்று, பாவ இருளில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவன் எல்லாவற்றையும் விட்டு யார் பின்னாடி வரான்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி வரும் பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறான். பாருங்க, 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்களேன். ஜான் 16:27. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். ஆண்டவரே சொல்றாருங்க. யாருக்கிட்ட சொல்றாரு? ஓடி போகக்கூடிய பேதுருவை பார்த்து தான் சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் ஒரு மூளைக்கு ஓட போறாங்க. அவங்கள பார்த்து தான் சொல்றாரு, நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்கள், நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன். மத்தேயு சுவிசேஷம் 19:27 வாசிச்சீங்கன்னா, சீஷர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உங்க பின்னாடி வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் அதுக்கு பதிலுன்னு சொல்றாரு, எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் உங்க பின்னாடி வந்தோம். யோவான் சுவிசேஷம் 6:69 நாம் ஏற்கனவே வாசிச்சோம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம். இல்லையா? இப்ப முதலாவது, ஒரு பாவி மனம் திரும்பி எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவர் பின்னாடி வரும் பொழுது அவன் கடவுளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறான். இல்லையா? சரி, இது உங்களுடைய தியானத்துக்காக விட்டுறேன். இரண்டாவது, விசுவாசிகள் எப்படி, சீஷர்கள் அல்லது சீஷர்களாகிய நாம் இயேசு கிறிஸ்துவை எப்படி மகிமைப்படுத்துகிறோம்? இரண்டாவது, யோவான் 14:13 வாசிங்களேன். யோவான் 14:13. இது ஜெனரலா நம்ம எல்லாரும் புரிந்து கொள்வதற்காக சில விஷயத்தை சொல்றேன். யோவான் 14:13. ஆ ஆ நல்லா கவனிங்க. குமாரனில் பிதா மகிமைப்படும்படிக்கு அதை செய்வார். இல்லையா? பதிலளிக்கப்படக்கூடிய ஜபங்கள், ஆன்சர்ட் பிரேயர். நம்முடைய ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்கும் பொழுது யார் மகிமைப்படுறதுங்க? பிதா. அதுல யார் மகிமைப்படுறது? குமாரன் மகிமைப்படுகிறார். கடவுளுடைய சித்தத்தின்படி, தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஜபிக்கிற ஜபங்கள், அதற்கு பதில் கிடைக்கும் பொழுது பிதாவில் குமாரனில் பிதா அல்லது பிதாவில் குமாரன் மகிமைப்படுகிறார். இல்லையா? மூன்றாவதாக, கிறிஸ்துவின் மித்தம் நாம் அனுபவிக்கக்கூடிய பாடுகள், இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி வரப்போகுது. அவற்றை முன்கூட்டி தான் ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார்கள். இல்லையா? கிறிஸ்துவின் மித்தம் வரக்கூடிய பாடுகள். 1 பேதுரு 4:14 வாசிங்க. 1 பேதுரு 4:14. பாக்கியவான்கள். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்ப கிறிஸ்துவின் மித்தம் நாம் பாடு அனுபவிக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? யாரை மகிமைப்படுத்துகிறோம்? பரிசுத்த ஆவியானவரை அல்லது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, பிதாவை நாம் மகிமைப்படுத்துகிறோம். அடுத்தது, நாம் சாட்சியாய் பரிசுத்தமாய் வாழும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். இல்லையா? நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு தீர்மானம் எடுத்து எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு அவர் பின்னாலே வரும் பொழுது குமாரன் மகிமைப்படுகிறார். அதற்கு பிறகு நாம் ஜபிக்கிற ஜபங்களுக்கு பதிலளிக்கப்படும் பொழுது குமாரன் மகிமைப்படுகிறார். கிறிஸ்துவின் மித்தமாக எந்த ரூபத்திலேயோ நாம் பாடு அனுபவிக்கும் பொழுது குமாரன் மகிமைப்படுகிறார். இல்லையா? நாம் நற்சாட்சியாக வாழ்ந்து பரிசுத்தமாய் இந்த உலகத்துல வாழும் பொழுது மக்கள் நம்மை பார்த்து கடவுளை மகிமைப்படுத்துகிறார்கள். சிலது சீஷர்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஜபிக்கும் பொழுது நடந்தது, பிற்பாடு சில விஷயங்கள் நடந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவே, இவர்கள் என்னை மகிமைப்படுத்தியிருக்கிறார், இவர்கள் என்னை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அப்போ 6 முதல் 10 வசனத்துல இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்காக ஜபிப்பதனுடைய காரணம் உங்களுக்கு புரிந்திருக்கும். என்ன காரணம்? ஒண்ணு, அவர் என்ன சொல்றாரு? இவர்கள் யார்? உம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்.
இரண்டாவது என்ன சொல்றாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? அவர்களுக்கு நான் சில விஷயத்தை என்ன செஞ்சிருக்கிறேன்? உம்முடைய நாமத்தையும் வார்த்தையையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். அவர்கள் விசுவாசிப்பதற்காக வெளிப்படுத்தியிருக்கிறேன். மூன்றாவது என்ன சொல்றாரு அவரு? அவர்களுடைய சப்மிஷன், வெளிப்படுத்தப்பட்ட விஷயத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு, புரிந்து கொண்டு, விசுவாசித்து கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். இல்லையா? அடுத்தது நான்காவதாக சொல்ல விஷயம், பிதாவே, இவர்கள் என்னை இப்பொழுதும் மகிமைப்படுத்துகிறார்கள், இனி வரக்கூடிய காலத்திலையும் என்ன செய்வாங்க? இவர்கள் மகிமைப்படுத்துவார்கள். அப்போ இவர்கள் பூரணமானவர்களா இருக்கிறதுனாலதான் ஆண்டவர் பரிந்து பேசுறாரா? இல்லங்க. நீங்க மேல் வீட்டறை பிரசங்கத்தை பார்க்கும் பொழுது இவங்க எவ்வளவு கோழைகள், எவ்வளவு பயந்து இருந்தார்கள் இல்லையா, எப்படி மறுதளித்தார்கள் எல்லாமே தெரியும். பலகீனமானவர்களுக்கு தான் ஆண்டவர் பரிந்து பேசுறார். இவர்கள் சாதாரணமானவர்கள் தான் இல்லையா? அவர்களுடைய விசுவாசம் உண்மையானது. சில சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றம் ஏற்படுகிறது, நாம் இடறுகிறோம், தேவனை விட்டு வழி விலகுகிறோம் என்பதனால நம்முடைய விசுவாசம் போலியானது அல்ல இல்லையா? தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம், அந்த சங்கிலியை யாராலும் உடைக்க முடியாது. சில நேரத்தில் நாம் விழுதலுக்குரிய நிலைமைக்கு நாம் போகிறோம். சீஷர்கள் போனார்கள், ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை அல்லது அவர்களுடைய பெர்ஃபெக்ஷனை பார்க்கல, அவர்களுடைய ஜெனூன் ஃபெய்த், அவர்களுடைய உண்மை உள்ள விசுவாசத்தை பார்த்து இந்த இடத்துல என்ன செய்கிறார்? அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். அவர்களுடைய பரிபூரண வாழ்க்கையை பார்த்து அல்ல, அவர்கள் பலவீனம் உள்ளவர்கள் என்பதை உணர்ந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். எவ்வளவு அற்புதமான ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் இல்லைங்களா? எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையை நாம் கடந்து செல்லும் பொழுதும் இல்லையா, நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு நபர் உண்டு. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 33வது வசனத்துல வாசிக்கிறோம். ரோமர் 8:33. நான் அதை சில வசனத்தை மாத்திரம் வாசிச்சு முடிச்சிடுறேன். ரோமர் 8:33 என்ன வாசிக்கிறோம்? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எபிரேயர் 14:15 வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் நமக்கு தெரிந்த வசனம் தான். எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அவ்வளவு அற்புதமான ஒரு பிரதான ஆசாரியர் இல்லையா? எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கூட கடந்து வரக்கூடிய, நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய, நமக்கு தேவையான இரக்கத்தை கொடுக்கக்கூடிய, நம்முடைய பலவீனர்கள் என்று தெரிந்தும் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர். நம்முடைய பரிபூர்ண வாழ்க்கையை பார்த்து அல்ல, நம்முடைய பலவீனத்தின் மித்தமாக பரிந்து பேசக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். அநேக நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஒரு நடந்த சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். சிகாகோ மாநகரில் ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருந்தார் இல்லையா? அவர் பேரு H.G. ஸ்பாஃபோர்ட். பெரிய பிசினஸ் மேன், ஒரு லாயர்னு கூட சொல்றாங்க இல்லையா? ஒரு காலகட்டத்தில் அவருடைய பிசினஸ் லாஸ்ல போச்சு. வீடை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. என்ன செய்யறதுன்னு தெரியல. இருப்பதற்கு அவர் இடம் இல்லை. அவருடைய மனைவியையும் 4 பெண் பிள்ளைகளையும் அவர் என்ன செஞ்சாரு? கப்பல்ல பயணம் பண்ணுவதற்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து, பிரான்ஸ் தேசத்துல அவருடைய சொந்தக்காரர் இருக்காங்க, அங்க போய் நீங்க இருங்க, இந்த நிலைமையெல்லாம் சீரான பிறகு நான் உங்களை அழைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இந்த ஸ்பாஃபோர்ட் என்ன செஞ்சாரு? அவர்களை சிகாகோலிருந்து பிரான்ஸ் தேசத்துக்கு அனுப்பி வைத்தார். என்ன நடந்தது தெரியுங்களா? போற வழியில கப்பல் முழுகிடுச்சு. 230 பேர் அந்த கப்பலில பயணம் பண்ணினவர்கள், அநேகர் பயணம் பண்ணாங்க. 230 பேர் மரித்து போய்விட்டார்கள். அதுல மரிச்சதுல யாரும் தெரியுங்களா? 4 பெண் பிள்ளைகளும் மரிச்சிட்டாங்க. அவங்க மனைவி மாத்திரம் தான் உயிரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு டெலிகிராம் வருது, அந்த ஆளுக்கு எப்படி வருது தெரியுங்களா? சேவ்டு அலோன், வாட் ஷால் ஐ டூ? இல்லையா? நான் மாத்திரம் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன், என்ன செய்யறது? அவ்வளவுதான், தந்தி வருது. இவர் சிக்காகோல இருக்கிறாரு. அவங்க கடல்ல முழுகி காப்பாற்றப்பட்டு பிரான்ஸ் தேசத்தினுடைய கரையில போயிட்டாங்க. 4 பெண் பிள்ளைகளை இழந்திருக்கிறாரு. தன்னுடைய சொத்து முழுவதும் லாஸ்ட்ல போயிடுச்சு. இருப்பதற்கு இடம் இல்ல, பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டார் இல்லையா? கண்ணீர். 4 பிள்ளைகளை இழந்தவர். இன்னொரு பக்கத்துல மனைவிக்கு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் ஒரு உண்மை உள்ள விசுவாசி. அந்த நேரத்துல அவர் எழுதின ஒரு அற்புதமான ஒரு பாடல் இல்லையா? அந்த பாடல் இப்படி சொல்லுகிறது: ஆறு போல் அமைதி என் வழியில் வரும் பொழுதும். நல்லா கவனிங்க. ஆறு போல் அமைதி என் வழியில் வரும் பொழுதும், கடல் அலைகள் போல துயரங்கள் என் வாழ்க்கையில புரளும் பொழுதும், என்னுடைய பங்கு எதுவாக இருந்தாலும், அமைதியா இருந்தாலும் சரி, துன்பமா இருந்தாலும் சரி, என் பங்கு எதுவாக இருந்தாலும் அது நன்றாக இருக்கிறது.
அது என் ஆத்துமாவுக்கு நன்றாக இருக்கிறது என்று சொல்ல நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். ஆங்கிலத்தில் அந்த பாடல் இருக்கு தெரியுங்களா? இட்ஸ் வெல், இட்ஸ் வெல் வித் மை சோல். என் ஆத்துமாவுக்கு அது நல்லது, அது நல்லது என்று சொல்வதற்கு ஆண்டவரே நீர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையில பல்வேறுபட்ட சூழ்நிலைகள் வரலாம். நம்மை நேசிக்கிறவர்கள் கூட நம்மை வெறுக்கலாம், நம்மை உதாசீனப்படுத்தலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு நபர் இருக்கிறார் இல்லையா? நல்லது என்று சொல்வதற்கு அவர் நமக்கு இதுவும் நல்லது, இதுவும் என் ஆத்மாவுக்கு நல்லது, இதுவும் நல்லதுக்காக தான் தேவன் எனக்கு வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் என்று சொல்வதற்கு என் ரட்சகர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஒருவேளை தெரிந்தவர்கள் அந்த பாட்டை பாடலாம் இல்லையா? பாடி நம்ம இந்த கூட்டத்தை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கோல்டன் பில்ஸ்ல இருக்கா? பாடி யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணி முடிக்கலாம்.